பிளட் டெஸ்ட்ல பார்க்கும்போது இந்த டியூமர்ல இருந்து சில ஃப்ளூயிட்ஸ் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். டியூமர் செல்ஸ்ல இருந்து வரக்கூடியது. அது பிளட்ல நமக்கு மிக்ஸ் ஆயிருக்கும்போது, டியூமர் மார்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் எடுத்துருவோம். அப்படியெல்லாம் பார்ப்போம். இல்ல எஃப்என்ஏசி டெஸ்ட் எடுப்போம். முக்கியமா பயாப்சி. ம். பயாப்சி அப்படின்னு சொல்றது, அந்த டியூமர்ல இருந்து கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்றது. ஸோ அதுல நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிரும். ம். ஒவ்வொருத்தருக்குமே பாடியில இந்த கேன்சர் செல்ஸ் இருக்க தான் செய்யுது. ம். ஆனா அது ஆக்டிவ் ஆகுறது, மல்டிப்ளை ஆகுறதுன்றது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸா இருக்கலாம். ம். ஏதாவது ஒரு ரீசன்னால அது மல்டிப்ளை ஆகும்போது தான் கேன்சராக நமக்கு உருவாகுது. அப்பதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கேன்சரை தடுக்கக்கூடிய மூலிகைகள் உணவோட கொண்டு வந்து வச்சாங்க. ஓ! உணவோடு கொண்டு வந்து வச்சாங்க. உணவுலயே இருக்கு. உணவுலே இப்போ இந்த கேன்சர் செல்கள் வந்து குரோத் ஆகாம இருக்கிறதுக்கு, அது இன்ஆக்டிவாவே இருக்கிறதுக்கான உணவுகள் தான் நெறைய ம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடியது. ம். இப்போ உலக அளவுல எந்த நோய் வந்தாலும் ம். நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். ம். அதுக்கு இப்ப கொரோனாலே பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவு வந்து ஓகே அப்படின்னு ஆமா, பேலன்ஸ் பண்ணி ஆமா. வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு ம். ரீசன் நம்மளோட உணவு முறை, ஆமா. நம்மளுடைய ரேஸ், பாடியில இருக்கிற ஜீன். ம். ஸோ ஜீன் அப்படின்னு சொல்லும்பொழுது நெறைய விஷயங்கள், முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்ல இருந்து ஒவ்வொரு விரத முறையா இருக்கட்டும், உணவு முறை, இந்த சீசன்ல இது சாப்பிடுங்க, இந்த வயசுல இது சாப்பிடுங்க, பெண் குழந்தைகள் இத ஃபாலோ பண்ணுங்க, அப்படின்னு ஒரு ம். உணவு முறை கட்டமைப்ப நம்ம கூட வச்சிருந்தாங்க. ம். இன்னொன்னு வீட்லயே நம்ம வந்து நெறைய பிராணிகள்லாம் வளர்ப்போம். ம். ஆடு இருக்கும், நம்ம பசு வீட்ல இருக்கும், கோழி இருக்கும். ஸோ இயற்கையான உணவுகள், அதனோடு சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில நம்ம ஆமா, ஹேப்பியாவும் இருந்தோம். ஆமா. ஸோ இப்போ நெறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு ரீசன் ஆயிடுது கேன்சர் வர்றதுக்கு. ம்.